Taste the Daily. ராமநாதபுரத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊழியர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்றது. மேலும் ஸ்டாலின் உடனடியாக வருவாய்த்துறை சங்க மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் நலனில் கவனம் செலுத்தப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும், ஜூலை 1 வருவாய்த்துறை தினமாக அறிவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்த கோரிக்கை மாநாடானது நடைபெற்றது. இந்த மாநாடு தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களால் கூட்டப்பட்டு இன்று நடைபெற்றது. இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய இந்த பெரா அமைப்பின் மாநில நிர்வாகிகளை அழைத்து இந்த எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இது பெரிய மாநில மாநாடாக சென்னையில் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விநாயகர் சிலை தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு வங்கிகள் கடன் வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டினர். வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு கீழ் புவனகிரியில் இயற்கையான பொருட்களை வைத்து விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு முறையான பொருளாதார வசதிகள் கிடைப்பதில்லை என வேதனையடைந்தனர். ஸ்டாலின் அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தங்களை கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நள்ளிரவில் சாலையில் மாந்திரிகம் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள ஆவத்திப்பாளையம் அடுத்த ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் கருமாரியம்மன் கோவில் அருகே சாலையில் அமர்ந்து மாந்திரிகம் செய்த சிலர் அப்பகுதியை சேர்ந்த நபரை கண்டதும் தப்பியோடியுள்ளனர். ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சுற்றுச்சுவரின்றி புதர்கள் நிறைந்துள்ள அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் தயக்கம் காட்டி வருகின்றனர். விநாயகபுரம் கிராமத்தில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அங்கன்வாடி மையத்தில் 15 குழந்தைகள் படிக்க வேண்டிய இடத்தில் வெறும் 5 குழந்தைகள் மட்டுமே உள்ளனர். பணியாளரும் முறையாக பணிக்கு வராத நிலையில் பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.